நாம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் ஊழல் பெரிய பிரச்சனை, லஞ்சம் பெரிய பிரச்சனை. பிரச்சனை இல்லையானே? இல்ல. புதுச்சேரி மாநிலத்திலே அதிகப்படியான கரை படிந்த இந்த ஆட்சியில மட்டும்தான் ஊழல் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அப்படியா? ஆமாங்க. இங்க வந்து யாரு தீய சக்தி தூய சக்தின்னு பேசிட்டு போன அந்த 9 நிமிஷம் பேச்சு புதுச்சேரியினுடைய அரசியல என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு ஹோட்டல்ல உக்காந்துக்கிட்டு அவரை தான் திட்டுறாருன்றது கூட தெரியாம முதலமைச்சர் அவர்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தார். ஏற்கனவே சிஎம் இருந்த நம்ம வைத்திலிங்கம் அவர்கள் கொஸ்டின் போடுறாரு. சந்தேகம் வந்துருச்சோ? உடனே அவங்க சொல்றாங்க, ஐயா இது ஸ்டேட் சப்ஜெக்ட் பாருங்க, ஒரு சிஎம் இருந்தவருக்கு எது ஸ்டேட் சப்ஜெக்ட் எது சென்ட்ரல் சப்ஜெக்ட் தெரியல. இவங்களுக்கு ஆளவே தகுதி இல்லைங்க. பாண்டிச்சேரியில எந்த விதமான ப்ராக்ரஸும் கிடையாது. நீங்க பாருங்க, எங்க பார்த்தாலும் டிராபிக் ஜாம். இங்க இன்னைக்கு வெளியில வர முடியாது. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மக்கள் எங்கேயுமே போறது வீட்டுக்குள்ள இருக்கணும். மீனவ சமுதாயத்திற்கு 9500க்கும் மேற்பட்ட முதியோர் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. இது 4 ஆண்டுல 105 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. யாருக்குன்னு கொடுத்தீங்க?